அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகளா அப்படின்னு நம்மாளுகளே இதை ஒரு கேலித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனைத்து தெய்வங்களுக்குமே 2 சக்திகள் தான். இப்போ விநாயகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விநாயகருக்கு சித்தி முத்தி விநாயகர், சித்தின்னு ஒரு சக்தி, முத்தின்னு ஒரு சக்தி. சிவபெருமான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பராசக்தி, அத்துடன் எம்பெருமான் தலையில் இருக்கக்கூடிய கங்காதேவி. நாராயணர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவி. சாஸ்தாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூரண புஷ்கலை. கிருஷ்ண பரமாத்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாமா ருக்மணி. இப்படி அனைத்து தெய்வங்களுமே 2 மனைவிமாரோடு தான் இருக்கிறாங்க. அப்போ அதுக்காகத்தான் முருகப்பெருமான 2 மனைவிமார் கட்டியிருக்காரா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு எனக்கு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கிடையாது. இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்திமார்கள் தான், இறைவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய சக்திமார்கள். அந்த வகையில் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வள்ளி தேவசேனா, அதாவது தேவயானை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வள்ளி என்பவள் இச்சாசக்தியாகவும் தெய்வானை என்பவள் கிரியாசக்தியாகவும் போற்றப்படுகிறாள். இந்த இச்சாசக்தி கிரியாசக்தினா என்ன? இவர்கள் நாம் முருகப்பெருமானை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது அம்பாள் ஒருத்தி தான், முருகப்பெருமான் ஒருவர் தான், அதே போல் அம்பாள் ஒருத்தி தான். முருகன் சிவம் அப்படின்னா அம்பாள் சக்தி. சிவ அம்சமாக முருகப்பெருமான் அவதாரம் செய்யும் பொழுதே சக்தி அம்சமாக இந்த இரண்டு சக்திமார்களும், பெண்கள் கூட சொல்லக்கூடாது, 2 சக்திமார்களும் அவதாரம் செய்தார்கள். முருகனை அடைவதற்கு 2 வழி. ஒன்று என்ன அப்படின்னா பக்தி மார்க்கம், மற்றொன்று காதல் மார்க்கம், அதாவது அன்பு மார்க்கம். இதில் தெய்வ யானை பக்தி மார்க்கம், வள்ளிநாச்சியார் காதல், அதாவது அன்பு மார்க்கம். இப்போ பக்தி மார்க்கம்னா என்ன? நம்ம கோவிலுக்கு போகிறது, சுவாமியை வழிபாடு பண்ணுறது, பூஜை பண்ணுறது, பிரார்த்தனை பண்ணுறது, இப்படி எல்லாமே நாம சென்று 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 வழிபாடு செய்வதான் பக்தி மார்க்கம். இப்போ அன்பு மார்க்கம்னா என்ன? சதா சர்வகாலம் முருகப்பெருமானையே நினச்சிட்டு இருக்கிறது. உட்காந்தா முருகா, எந்திரிச்சா முருகா, நடந்தா முருகா, போனா முருகா, வந்தா முருகா, இருந்தா முருகான்னு எப்போ பார்த்தாலும் முருகப்பெருமானையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. முருகப்பெருமான் இல்லைன்னா நம்ம கிடையாது, மூச்சும் பேச்சும் முருகனே அப்படிங்கிற மாதிரியும் முருகப்பெருமானை பார்க்கும்போது அப்படி உள்ளம் உருகி ஊன் உருகி பாமாலையால் அந்த முருகப்பெருமானுக்கு பூமாலை சூட்டுவது, இப்படி முருகப்பெருமானையே சதா சர்வகாலமும் காதலிச்சிட்டு இருக்கிறதா அன்பு மார்க்கம். இதில் அம்பாள் தேவயானையாக அவதாரம் செய்து நமக்கு பக்தி மார்க்கத்தை உணர்த்தினாள். அதே போல வள்ளியாக அவதாரம் செய்து நமக்கு அன்பு மார்க்கத்தை உணர்த்தி இருக்கிறாள். இதில் நமக்கு 2 வழி இருக்குது. நம்ம எந்த வழியில் சுவாமி வழிபாடு செஞ்சாலும் நம்ம இறைவனை அடையலாம். என்ன ஒரு வித்தியாசம்? பக்தி மார்க்கத்தின்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம சுவாமியை தேடி போடும், அன்பு மார்க்கத்தின்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சுவாமி நம்மளை தேடி வருவார். அதனால தான் அம்பாள் தேவயானையாக அவதாரம் செய்யும் பொழுது அம்பாள் சுவாமியை தேடி போனார். வள்ளி நாச்சியாராக அவதாரம் செய்யும் பொழுது சுவாமி வள்ளியை தேடி வந்தார். இதுதான் ஒரு வித்தியாசம். அது மட்டும் கிடையாது. இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி, இச்சாசக்தினா என்னன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான, அதாவது கல்யாணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, வீடு கட்டுறது, இது போன்ற பூலோக நலங்களை கொடுக்கக்கூடியவள் தான் வள்ளிநாச்சியராக இச்சாசக்தி. கிரியாசக்தினா என்ன? இந்த ஆன்மா இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிஞ்சு மேலோகத்துக்கு போகுது. மேலோகத்துக்கு போகும்போது உடனே சுவாமி கூட சேர்றதுங்கிறது அந்த கர்மா, அதாவது அந்த ஆத்மாவுடைய கர்மவினைகளை பொறுத்து தான் இருக்குது. உடனே சுவாமியோட ஐக்கியமாயிட்டா பிரச்சனை இல்லை. அந்த கர்மவினை முடிய காலங்கள் ஆகுது அப்படின்னா அதற்கும் பல பிரச்சனைகள் ஏற்படும். தாகம் இருக்கும், பசி இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். அதை சுவாமிகிட்ட சொல்லி நிவர்த்தி பண்ணக்கூடியவளாக தேவயானையாக அம்பாள் தேவலோகத்தில் விளங்குறாள். அதனால தான் சுவாமி பூமிக்கு வரும்போது வள்ளியோட தான் வருவார். நீலச்சிகண்டிகள் ஏறும்பினான் எந்த நேரத்திலும் கோலக்குளத்துடன் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அம்பாள் ஒருத்தி தான். பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் அவள் வள்ளியாக இருக்கிறா, தேவலோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவயானையாக இருக்கிறா. இனிமே நம்ம 2 சக்திகள்னு பிரித்து பார்க்காம, 2 பெண்மணிகள்னு பிரித்து பார்க்காம, சுவாமி சிவம் அப்படின்னா அம்பாள் சக்தி, சுவாமி ஏக பரம்பொருள் இறைவன் அப்படின்னா அம்பாள் இறைவி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு பேதமே தெரியாது. நன்றி, வணக்கம். சர்வம் சரணமயம்.